ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 9ஆம் தேதி. இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும், அதில் கலந்துக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க, ஒரு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். மேலும் ராசி அதிபதி சுக்கிரனையும் குரு பார்க்குதுங்க, ராசியையும் பார்க்கிறது. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பை தவிர 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க, 3ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கிரக அமைப்பிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல செய்திகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றதற்கான உங்களது வெற்றி செய்திகள் உங்களது வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது. அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இப்போது சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது பணம் சம்பாதிக்க நிறைய வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும், நிறைய வழிகளில் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாதார உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா தன லாபம் வியாபாரம் மூலமாக ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. புதிதாக நிறைய கான்ட்ராக்ட்களை நீங்கள் சைன் பண்ண முடியும், புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் வந்து சேரும். எனவே அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். மிகச்சிறப்பான வகையில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இப்பொழுது மறைந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதனால எந்த விதமான காரியங்களுக்கும் உங்களது உடல் ஒத்துழைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெற்றிகரமாக உங்கள் காரியங்கள் நிறைய இன்னைக்கு சாதிக்க முடியும். நிறைய புகழ்மிக்க விஐபிகளுடைய சந்திப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி புகழ்மிக்கவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு நல்ல ஆதரவும் கிடைக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இப்போது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா, யாருக்காவது திருமண இதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண முயற்சியில் இப்பொழுது நீங்கள் தாராளமாக தைரியமாக நீ மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு திருமண முயற்சியில் இறங்கும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும், அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. அது தவிர விலையுயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை கூட உங்களால் இன்னைக்கு வாங்க முடியுங்க. அந்த மாதிரி புதிய பொருட்களை வாங்குவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் நண்பர்களுடன் பழகும்போது நீங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு நல்ல நாளாக அமைங்க. மறதி கொஞ்சம் உங்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பிளான்களை, உங்கள் திட்டங்களை, உங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் எழுதி வைத்து கொண்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க, அதை ஏற்றுக்குங்க. பொறுப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக நல்ல வெற்றியையும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தருங்க. எனவே முன்னேற்றம் வேணும்னா கண்டிப்பாக சேலஞ்சஸ் வேணும். அது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. உங்களது குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகள், நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்காக இன்னைக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்தாலும் சரிங்க, முக்கியமாக நீங்கள் உணர்ச்சிவசப்படக்கூடாதுங்க. உணர்ச்சிவசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதறிய காரியம் சிதறுங்கிற மாதிரி நீங்கள் தேவையில்லாத சென்டிமெண்ட்லாம் யூஸ் பண்ணி உங்கள் காரியங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க கூடாதுங்க. அதனால கொஞ்சம் குழப்பங்கள் தான் மிஞ்சும். கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸாக சில ப்ரொபோசல் தருவாங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே முட்டாள்தனமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு காதல் உணர்வு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குங்க. ஆனால் உங்களுடைய கோபம் காரணமாக தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. திடீர்னு விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க.
உறவினர்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா பாராட்டுவாங்க. இது அற்புதமான ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய பாஸ் வந்து சில சின்ன தவறான காரியங்களை நீங்கள் சொல்லும்போது அதை ஏற்றுக்க மாட்டார். அதனால் உங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்பட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன காரணங்கள் சொன்னாலும், சில வேலைகள் இழுபறியாக மாறினாலும் அதெல்லாம் உங்கள் பாஸ் ஏற்றுக்க மாட்டாருங்க. எனவே அலுவலக பணியில் நல்ல பேரை தக்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. தனிமையில் நேரத்தை செலவழிக்க முடியாமல் போகலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா, நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு நேரம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கையிலே இன்பமான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட பழகும்போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே நல்ல நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடும். பொருளாதாரம் நல்ல உயர்வு பெறும். பண வரவுகள் நிறைந்த நாள்கள். ஆரோக்கியமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் வந்து 2 விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலரை ஒன்று பயன்படுத்தலாம். இரண்டாவது நீங்கள் எல்லோ கலரையும் இன்றைக்கி பயன்படுத்தலாங்க. ரெண்டுமே இன்றைக்கி லக்கியஸ்ட் கலர்ஸாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பணி சுமை உங்களுக்கு வரலாம். அது சுமையாக கருதாமல் நீங்கள் சுகமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்ல நாள். நண்பர்கள் கூட பழகும்போது தேவையில்லாத அரட்டை வேண்டாங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக அவங்களோட கல்விக்காக நிறைய ஐடியாக்கள் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு உதயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் சென்டிமெண்ட்டில் போய் மாட்டிக்காமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இன்றைக்கி நிறைய ஐடியாக்கள் உருவாகும். விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகளும் கிடைக்குங்க. உங்களது நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அண்டை வீட்டார் முதற்கொண்டு பெரும்பாலானவர் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வந்து தருவாங்க. எனவே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.